Eastern Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. தமிழ்நாட்டுக்கு எத்தனாயிரம் கோடி முதலீடு வந்திருக்குன்றதை முதலமைச்சர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா கண்டதுக்கெலாம் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க தம்பி. எதை கேட்டாலும் உடனே பாருங்கள், காலையிலேயே ஒரு மேட்ரை கேட்டாக்க சாயங்காலம் இவங்களா ஒரு பேப்பர் ரெடி பண்ணி சைன் பண்ணி இன்றைக்கி டேட் போட்டு இதோ வந்துருச்சுன்னு கொடுக்கக்கூடிய நீங்கள், எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய நீங்கள் இதற்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? விஜய் வந்து சீக்கிரமாக திமுக கூட சேர்ந்துருவார், அவருக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் வந்து கொடுக்க போகிறாங்க, இவ்வளோ தான் நடக்க போகுது. உன் டைரக்டர் பற்றியா காமிச்சிட்ட பற்றியா, கதை சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்ட பற்றியா? விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்துடுவார், இவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து இது பண்ணுவோன்றதுலாம் கற்பனையின் உச்சம். ராவுத்தர் இப்ராஹிம் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதை நிரூபிக்க முடியுமா என்னால்? தேவ் மேலே வந்து பாலியல் வழக்கு இருக்குன்னு நான் கூட தான் சொல்கிறேன். தொகுதியில் போய் தங்கி வேலையை பாருங்கன்னு இருக்காரு. எலெக்ஷன் வேலையை பார்க்க சொல்கிறேன், அவங்க வேலையை. அதுக்கு அதானே சார் அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? 4.5 வருஷம் இல்லாத அக்கறை உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் வரும்போது தான் வருது. எம்பி போய் நீங்கள் தொகுதியில் இருக்கணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக வந்து பல்வேறு வெளிநாடுகள் சென்று ஏறக்குறைய 10 லட்சம் கோடிக்கு வந்து முதலீடுகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. 4.5 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடிக்கான முதலீடுகள். 4.5 ஆண்டு 7 தான் தமிழ்நாட்டுக்குன்ற. இல்லை அப்படிலாம் நான் சொல்ல, நீங்கள் சொல்றீங்க அதை, அது மக்கள் சொல்லட்டும். அதுவும் இல்லாமல் 3 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிறதுக்காக சொல்றாரு. ஏன் பே 1 கோடி பே நீ பார்த்த முதல்ல சொல்றாரு. முதல்ல சொல்லிட்டா உண்மையா இருக்கலாமா? 100% வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரு. உண்மையா நெறியாளர்? இப்போ நீ சொல்லு, பொய் சொன்னா பங்கமாக வாங்குவ கமெண்ட்ல. 100% நிறைவேற்றி விட்டேன்னு ஏற்கனவே பேசியிருக்காரு. உண்மையா? இல்லை அப்படிலாம் இல்லை சார். பொய். அப்போ முதல்வரும் பொய் சொல்வார்னு அர்த்தம். ஏதோ தவறுதலாக ஏதோ மிஸ் ஆகிட்டு இருக்கும். தவறுதலான்றது எது தெரியுமா? இளமை புகுத்தி விட்டுன்னு ஒரு திருக்குறள் சொன்னார் தெரியுமா? அப்புறம் கிபிக்கு என்ன சொன்னார்? கீப்புனரில் அது தவறுதலாக சொல்கிறது. பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டார்னு சொன்னது தவறுதலாக எடுத்துக்கலாம். இது எப்படி தவறுதல்? வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு எப்படி தவறுதலாக சொல்ல முடியும்? சரி சொல்லுங்க. அதில் என்ன சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பரப்புரையில் பேசிட்டு இருந்தார்ல, முதல்வர் வெளிநாட்டுக்கு போறாரு, வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா அப்படின்றத ஒரு கேள்வியை முன்னிச்சிருந்தாரு. அந்த கேள்விக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதரிக்கிறாரு சார் அவர் பேச்சுக்கு. அதுவும் என்ன சொல்ற முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, முதல்வர் வந்து துபாய் போனாரு, அப்போ போனப்போ பிரைவேட் ஜெட்ல இவங்களோட ஃபேமிலி ஆடிட்டரையும் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ற கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்விக்கும் திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு பேசினதுக்கும் ஒரு ஒப்பிட்டு எங்கடா ஏதோ எங்கேயோ இடிக்குதேன்ற மாதிரி பலர் கேள்வி கேட்குறாங்க. எங்கேயும் இடிக்கல, தொக்கா மாட்ட போறீங்க. ஏன்னா நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டால் கொடுக்கல. ஆனால் இவர்களுக்கு திமுக இன்னமும் உங்கள் தாத்தங்காலத்தில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆர்டிஐன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஆர்டிஐயில் நம்ம போடும் பொழுது எக்ஸாக்ட் தகவலை கொடுக்கணும். நீதிமன்றமே வழிகாட்டுதல் காட்டிடும். அப்போது எத்தனாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்காங்கன்னு ஆர்டிஐயில் போட்டால் உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். ரெண்டாவது, எதுக்காக ப்ரைவேட் ஜெட்டில் நீங்கள் போனீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதில் எதுக்கு உங்கள் ஆடிட்டரை கூட்டு போனீங்கன்னு கேள்வி வரும். இப்போ அண்ணாமலை சொன்னதுனால இந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு இந்த முட்டாப்பையில எதை சொல்லுவேன் என்ன சொல்லட்டுமா? நாங்கள் முன்னாடியே சொன்னோம், அண்ணாமலையும் பிஜேபியும் கூட தான் இவர் கூட்டணி வச்சிருக்கிறாரு, அதனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறான்னு பேசுவாங்க. தவிர இதை மடைமாற்ற இப்படி தான் வருவானுங்க முட்டா பசங்க. ஆனால் கேட்ட கேள்விக்கு என்ன பதில், அதை தான் பேசணும். நீ வெள்ளறிக்கை கொடுக்காட்டி ஆர்டிஐயில் போட்டு கண்டிப்பாக தாவேக்கா எடுக்கும். அதை நீங்கள் தொக்கா மாட்டுவீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எத்தனாயிரம் கோடி முதலீடு வந்திருக்குன்றதை முதலமைச்சர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா கண்டதுக்கெலாம் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க தம்பி. எதை கேட்டாலும் உடனே பாருங்கள், காலையிலேயே ஒரு மேட்ரை கேட்டாக்க சாயங்காலம் இவங்களா ஒரு பேப்பர் ரெடி பண்ணி சைன் பண்ணி இன்றைக்கி டேட் போட்டு இதோ வந்துருச்சுன்னு கொடுக்கக்கூடிய நீங்கள், எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய நீங்கள் இதற்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? வெள்ளரிக்கை கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டீங்க? இது பெரிய தொக்க மாட்டு. இது வந்து எலெக்ஷனில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏன்னாக்கா அதிமுக பிஜேபி அலையன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப, அவங்க கூட இன்னும் வேறு எந்த கட்சியும் வரலன்னும் பொழுது அப்போ திமுகவை ஸ்ட்ராங்காக அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? வழக்கம் போல் இவருடைய தரவுகள் எடுத்து வெளியிடுவாங்க. மத்திய அரசு சும்மா இருக்குமா? கொடுப்பாங்க. இவ்வளோ விஷயம் இந்த பொய்யா செஞ்சுருக்கிறாங்க, இது பொய்யா உண்மையா அப்படின்ற விஷயத்தை எடுத்து காட்டுவாங்க. அந்த வேலையை பிஜேபி பார்த்துக்கும், அதிமுக பார்த்துக்கும். இதே பக்கம் இந்த பக்கம் விஜய் குறைச்சல் கொடுக்கணும் போல திமுகவுக்கு பெரிய நெருக்கடி. அதே மாதிரி இன்னொரு இயக்குனர் திரு கரு பழனியப்பன் ஒன்று சொல்றாரு, அதே மேடையில் தான் பேசிட்டு இருக்காரு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு மேடையில் பேசுறாரு. ஓரணியில் தமிழ்நாட்டில் இவருக்கு என்ன வேலை? திமுக ஆதரவு. இப்போ ரொம்ப நாளாக திமுக ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காரு இவரு. என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து சீக்கிரமா திமுக கூட சேர்ந்துருவாரு, அவருக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் வந்து கொடுக்க போறாங்க, இவ்வளவுதான் நடக்க போகுது, அதனால தான் நான் வந்து விஜய் வந்து பெருசா நான் விமர்சிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன். உன் டைரக்டர் பத்தியா காமிச்சிட்ட பத்தியா, கதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்ட பத்தியா?
இது அரசியல் கலந்து சார் இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சார். கமலை வந்து மறைமுகமா அவங்க எதாவது விமர்சிக்கிறாங்களா, அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குன்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க. கமல் என்ன அசிங்கப்படாம தான் அங்க இருக்காரா? எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க, எம்பி ஆயிட்டார், டெல்லிக்கு போயிட்டாரு, சந்தோஷமா தானே இருக்காரு. அசிங்கப்படாமே இருக்காரு சொல்லு. பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் வட்டாரத்திலும் சரி, கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவ அந்தஸ்துன்றதெல்லாம் வந்து என்னைக்கு திமுக எதிர்த்து திமுக பக்கமே போயிட்டீங்களோ அன்னைக்கே போச்சு. ஜவஹர்லால் பயங்கரமா திமுக முட்டு கொடுத்து சுய சின்னத்துல நிக்காம கட்சியோட அங்கீகாரமே இப்போ ரத்தாகி போச்சு. புரியுதுங்களா? அன்னைக்கு வைகோடைய புள்ள சின்ன பிள்ளை மாதிரி அழுது அடம்பிடிச்சு தீப்பிடிச்சு நின்றுச்சுனாலும் தப்பிச்சுக்கிட்டேன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கமலஹாசன் எப்படி அவர் போய் அங்கே என்னத்துக்காக போனலாம் தேவை கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்துடுவார், இவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து இது பண்ணுவோன்றதுலாம் கற்பனையின் உச்சம். புரியுதா? கருப்பண்ணை பண்ணி வந்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்போ தேவையில்லாமல் திமுக மேலே ஏறி இப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பெஸ்ட். சபாநாயகர் அப்பாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு, என்னன்னா பாஜக தான் விஜய் இயக்குது, அந்த தைரியத்துல தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. வேற காமெடி நியூஸ்க்கெலாம் பதில் சொல்லிடக்கூடாதுப்பா அவர் ஒரு ஆளுன்ட்டு. ஏன்னா கலைஞர் குறித்து எவ்வளோ வந்து பேசியிருக்காரு தெரியுமா? சாதியை வைத்து பிளவுவாதம், சாதியை வைத்து கலவரத்தை உண்டாக்கியவர் கலைஞர் கருணாநிதினு பேசினவர். அவர் அந்த கட்சியில் உனக்கு என்ன வேலை? அதிமுக இருக்க வேண்டியதானே? எப்பா அதிமுக வந்து இங்கே வந்தாவர்னு சொல்கிறாங்க, தாய் கழகத்துக்கு திரும்பிட்டுன்றாங்க, இங்கேருந்து அங்கே போனால் அவங்க வந்து இவனுக்கு எதிரின்றாங்க, என்ன தான் பண்ண காத்திருக்கேன்னு தெரியல. அதான் சொல்கிறேன், மாறி மாறி இந்த குரல் யுத்த காட்டுறதெல்லாம் வந்து இதற்கு மேலே எடுபடாது. மக்கள் இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்குது தம்பி. இப்போ வந்து நீங்கள் வந்து அன்றைக்கு இருந்த கதைகள்லாம் இன்றைக்கி உருட்டினாக்கா 10 காசுக்கு பிரச்சனைப்படாது. அப்பாவோடைய வரலாறுலாம் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், வெளியே பேச முடியாத வரலாறுலாம் நிறையா இருக்குது. நம்ம ஏதாவது பேசுவானே. ஓகேண்ணா, நீங்கள் அப்பாவை பற்றி சொன்னீங்க. அடுத்த ஒரு கேள்வி இருக்குண்ணா, அது என்னோட பர்சனல் கேள்வியானு எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து திரு எம்ஜிஆர் அவர்களை கம்பேர் பண்ணுறாங்க தாவிகாவினர். ஏன் கருணாநிதி அவர்களை பற்றி எதுவுமே சொல்லவே மாட்டாங்க? ஏன் அவரும் பெரிய தலைவர், 5 வாட்டி சிஎம் இருந்திருக்காரு, பல்வேறு மக்கள் நல திட்டங்களை கொடுத்துருக்காரு, ஏன் அவர் பேரை பயன்படுத்தவே மாட்டாங்களா? சமூகத்துக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு அவர். சரி, அவர் பேரை வேறு யார் பயன்படுத்தினா? எந்த கட்சி பயன்படுத்துச்சு? இப்போ பெருசாக யாரும் பயன்படுத்த, யாரும் ஒன்று தலைவனாகவே பார்க்கலையா? இப்போ அவருக்கு ஈடான தலைவர் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எப்பா அது எம்ஜிஆரை பயன்படுத்தினாக்கா அவருக்கு ஈடான தலைவர் இல்லைன்னு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இவங்கள ஏன் யாருமே எடுக்கல உங்களை தவிர? சொல்லு ராஜா, நீ தான் திமுக நல்லா பேசுவே, சொல்லு. இல்லை சார், அதான் சொல்கிறேன்ல சார், கருணாநிதி அவர்களுக்கு ஈடான தலைவர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஊழல் செய்வது இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே எதுவும் இல்லை சார். ஆபாசமாக பேசுவது இல்லையா? நிரூபிக்க முடியல, சர்க்காரி கமிஷனே சொல்லிருச்சு. நிரூபிக்க முடியலன்றது கருணாநிதி அவர்களோட தப்பு இல்லைல்ல. அதனால தான் சொன்ன உங்களுக்கு ஈடு யாரும் இல்லை, உங்களெல்லாம் உதாரணம் எடுத்துக்கிட்டா உருப்பிடுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்களான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ராத்தர் இப்ராஹிம் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு நான் சொல்றேன், அது நிரூபிக்க முடியுமா என்னால? அது நீங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி பல குற்றச்சாட்டு திரும்ப சொல்லு 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 சொல்லு. நான் கூட சொல்லலாம் சார், உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, நிறைய கேஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம், அது வந்து நிரூபிக்கணும்ல. தேவ் மேல வந்து பாலியல் வழக்கு இருக்கு நான் கூட தான் சொல்றேன். அதான் சார், நீங்க நிரூபிக்கணும்ல சார். அதுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க தான், நான் தான் 2 நாள் அங்கேயே நிற்கிது சொன்னேன். அது யாரும் சாப்பாடு எங்க கொடுக்கலாம் அழுகலாம் சார், பசியில கூட அழுகலாம். அது நான் என்ன சார் பண்ணி அப்புறம் ஓம் பேரை சொல்லி அழுகுது? அப்படிலாம் இல்லப்பா, கிளப்பி விடுறாரு. அதான் இதான் பொய் குற்றச்சாட்டுங்கிறது. நீங்க சொன்னா உண்மை குற்றச்சாட்டு, நாங்க சொன்னா பொய் குற்றச்சாட்டா? நீ நிரூபிக்கலன்றதுக்காகலாம் வந்து உன் மேல குற்றச்சாட்டு இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்புறம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க தம்பி. அதுபோல் வந்து நீங்கள் யார், உங்கள் லட்சணம் என்னன்னு தெரியும். எதற்காக எவ்வளோ நபர்கள் வந்தாலும், எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி மறைஞ்ச அண்ணாவை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் எடுக்கிறாங்க, கலைஞர் அவர்களை கையில் எடுக்காத காரணமே ஆபாசமாக பேசுவது, மோசமான விஷயத்தை சித்தரிப்பது. யாராவது வந்து நாடாளுமன்றத்தில் விளக்கம் கேட்டால் அவ்வளோ பெண்களை வச்சுட்டு நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு விளக்கம் கொடுப்பாங்களா? கோப்புகளை திறந்து பார்த்தால் தெரியும். அதான் ஒரிஜினல் வார்த்தை, அதான் அதற்கான வார்த்தை. கோப்புகளை திறந்து பார்த்தால் தெரியும். அதனால நாடா பாவாடை தூக்கு, இது ஃபைலுக்குள்ள நாடா இருக்கு, நாடா கழட்டி பாருங்க தெரிய போகுது. ஃபைல்ன்ற வார்த்தை அங்கே வரலையே சார். ஒரு தமிழ் அறிஞர், முத்தமிழ் அறிஞர் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்னது அவர் எழுதின கதையை பற்றி நீ கேட்டிருக்கியாப்ப? அறிஞர் சொன்னதை சொல்லுப்பா. ஒரு ஓலை குடிசை வீடு, அந்த குடிசை வீட்டில் மழை வருது, தண்ணி நினையுது, அந்த நெருக்கத்தில் அப்பாவும் மகளும் படுத்தாங்க அப்படின்னு கதை எழுதியிருக்காரு. அதுக்கு மேலே மிச்சத்தை நீ போய் படிச்சுப்பாரு, தெரியும் உனக்கு எவ்வளோ கதை எழுதியிருக்காருன்னு. இதெல்லாம் வந்து ஞானி பேச வேண்டிய பேச்சா? ஏன் கலைஞர் கையில் எடுக்காமல் போனாங்கன்னா, இது போல் வந்து புத்தகங்கள் யாரும் எழுதுனது கிடையாது. இவரெல்லாம் நம்ம கையில் எடுத்தால் நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருன்றதுக்காக யாரும் எடுக்கலையோ என்னவோ. இதான் ரீசன். இப்போ ஆமாம், இல்லாட்டி அரசு பார்த்துட்டு கேள்வி போய் அவர் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். எம்ஜிஆர் அப்படி என்ன சார் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு? அந்த ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், அது பதில் சொல்லுங்கள். அதுவே தெரியலன்னு ஜேர்னலிஸ்ட் ஆகுது, வேஸ்ட். வெளியில் சார் என் சொல்லி பரவாயில்ல சார். பரவாயில்லையா? நான் தெரிஞ்சுக்கிறேன் சார், பரவாயில்ல சார். அது எப்படி எனக்கு தெரியாமல் வந்து அப்புறம் உட்காந்து கேள்வி? அப்போ கலைஞரை பற்றி ஃபுல்லாக தெரியுமா? சரி, கலைஞருக்கு எத்தனை மனைவி சொல்லு? தனிப்பட்ட வாழ்க்கை சார், அதுதான் சார். பொது வாழ்க்கைக்கு ஆட்சியில் நான் கலைஞர் என்ன செஞ்சார் அப்படிலாம் கேட்கல தம்பி. கலைஞருக்கு எத்தனை மனைவின்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்காங்க.
3 பேர் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு ஜானகி அம்மையார் ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்புறம் சொல்லு ராஜா. சரி, கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் யாரை சொல்லுவாங்க? திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன் கலைஞரை சொல்லலை? கொடுத்தது வெளில சொல்ல மாட்டாரு. நம்ம என்னது கொடுத்தது சொல்லாம ஏன்? பெரிய ட்ரீயே இருக்கே, ஃபேமிலி ட்ரீ நிறைய இருக்கு. பார்க்கல, கொடுத்தது வெளியில் வந்துருச்சே. பல பேர் கொடுத்துருக்கலாம், எதுக்கு பப்ளிசிட்டின்ற மாதிரி சொல்லாம இருக்கலாம். அது கரெக்ட் தான் தம்பி. வெளியில் ஒத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. கொடுத்ததை ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் தெரியுமா, ரொம்ப போராடி அப்புறம் ஒத்துக்கிட்டார் ஆமான்ட்டு. தெரியாதுல்ல? அதையும் மக்களே சொல்லுவாங்க, கேளு கமெண்ட்ல. அப்போ இதுதான் ரீசனா சார் ஏன் வந்து திரு கலைஞர் அவர்களை வந்து கையில் எடுக்காததும் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து தூக்கி கொண்டாடுறதுக்கு இதான் ரீசன் நீங்கள் சொல்கிறீங்க? தம்பி, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களை போல வந்து மக்களை அரவணைத்தவர்களும் வாரி வாரி வழங்கியதும் வள்ளல்னு சொல்லுவாங்கள்ல அவரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஏற்றுதாழ்வு பார்க்காத ஒரு தலைவனாக இருந்தார். எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவனாக இருந்தார். எம்ஜிஆரையும் சாதிக்கு அப்பாற்பட்ட தலைவனாகத்தான் பார்த்தார்கள். அப்படிலாம் ஒரு தலைவன் வாழ்வது என்பது ரொம்ப அரிது. ஏன்னா வந்து இவர் தான் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி, டைடல் பார்க்கு, அப்புறம் கை ரிக்ஷா ஒழிச்சது நிறைய கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு மக்கள் தவறுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் தூக்கி கொண்டாட மாட்டான்றத மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்கள் எல்லாத்துக்கும் கலைஞரை கொண்டாட சொல்லி நீங்களே எல்லா இடத்துலையும் இப்படி செலவைக்கக்கூடாது. நீங்கள் அமைதியாக விட்டீங்கனாலே அவருடைய புகழ் வந்து அவர் செஞ்சக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளியில் வரும். நீங்கள் கட்டாயப்படுத்தி கிளாம்பாக்கத்துலேருந்து அரைகுறையாக பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சு கலைஞருடைய சிலையங்க வச்சா போகிற போக்கில் கலைஞர் திட்டிட்டு போகிறான். இது தேவையா? நமக்கு தேவையான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் நல்லதும் செஞ்சுருக்கீங்க, கெட்டதும் செஞ்சுருக்கீங்க. அதுக்காக கலைஞர் நல்லதே செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன், புரியுதா? நல்லது செஞ்சுருக்காரு. பட் ஆனால் எல்லா நபராலும் அங்கீகரிக்கப்படுற அளவுக்கு எடுத்து கொண்டாடக்கூடிய அளவுனா ஒரு வாழ்வியல் வாழாமல் போனது அவரை தலைவராக எடுக்க மறுக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவரை நம்ம மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வார்த்தையில் வித்தகர் அவர். வந்து வார்த்தையில் வித்தகர், ரொம்ப நேர்த்தியாக பேசக்கூடியவர். ஒரு சேலஞ்சிங்கான அரசியல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அவரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது இருந்த அரசியல் களம் என்பதே வேறு. ஸோ அந்த மாதிரி ஞாபக சக்தி, தமிழ் ஆற்றல், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. கலைஞரை பற்றி புகழ்வதற்கும் நிறையா இருக்கிறது. குறிப்பாக திருநங்கைன்னு பேர் வச்சது, கைம்பெண்ணு பேர் வச்சது, மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சது, இது எல்லாமே செஞ்சுருக்காருன்னும் பொழுது பர்சனலாக சில விஷயங்கள் அவர் கூட இன்டர்கனெக்ட் ஆகும் பொழுது தான் அதை பற்றின யோசனைகளே வருது. திரு விஜய் அவர்கள் கூட என்னதான் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு தலைவராக, கொள்கை தலைவர்களாக ஏற்றலனா கூட அவரை பற்றி ஒரு விமர்சனமே வரலையே இது வரைக்கும் பேசுனதில்லை. அது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ யார் ஆட்சி நடக்குது, யார் மக்களை வதைக்கிறாங்க, அவங்கள தான் நம்ம பேசணும். கலைஞரை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் வரும்பொழுது பேசலாம். இப்போ அவர் இல்லை. இப்போ கரண்ட்டாக வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து பெருவெள்ள வந்து முங்கினாங்க. கலைஞர் ஆட்சியில் வந்து 2 வாட்டி கலாச்சாரம் காய்ச்சி அவங்கள கொண்டு போய் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கலைஞர் ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனாங்க. கலைஞர் ஆட்சியில் பெண் குழந்தைகள் மீது இவ்வளோ பாலியத்தம் நடந்துச்சு. கலைஞர் ஆட்சியில் வந்து போதையை போட்டு போலீஸ்காரனை வெட்டி கொண்டானுங்க. நிறையா இருக்குது தம்பி. அதற்காக நம்ம வந்து இதுக்காக வந்து ஸ்டாலினுக்காக வந்து இவ்வளோ மோசமாக செய்கிறதுக்காக அவரும் எதுக்கு தேவையெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு, தேவைப்படும் இடத்தில் கலைஞரை பற்றி பேசுவோம். இல்லை என்றால் மறைந்த தலைவரை விட்டுவிட்டு நம்ம இருக்கக்கூடிய அரசியல் தலைவரை பற்றி பேசுவோம், அவ்வளோ. சரி, கலைஞரை வந்து ஏன் கையில் எடுக்கலைனாக்கா, கலைஞர் வந்து நேரம் இருந்திருந்தாருன்னா ஸ்டாலின் அவர்களை அங்கீகரிக்கலை. கடைசி வரைக்கும் ஸ்டாலின் வந்து பெருசாக அங்கீகரித்து அவர் இருக்கும் பொழுதே வந்து முதலமைச்சர் ஆக்குவதோ அல்லது பெரிய ஒரு விஷயத்தை செய்வதோ செய்யலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் உதயநிதியை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, அவருடைய பையனை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கலாம். அந்த போல் வந்து கலைஞர் செஞ்சதே இல்லை. எல்லா இடத்துலையும் அங்கீகாரம் கொடுத்துட்டாக்கா அதுக்கு தகுதியான நபராக அவர் அப்போ பார்க்கல. அதனால தான் ஒரு சிக்கலை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கலன்னு சொல்கிறவங்க. உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, கட்சியில் பொருளாளராக இருந்திருக்காரு, செயல் தலைவராக கூட இருந்திருக்காரு. எதுவுமே கொடுக்கலன்றீங்க. அவ்வளோதான். முதலமைச்சராக வந்து அவர் அங்கீகரிக்கிறதுக்கான, எனக்கு பிறகு என் மகன் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லவும் இல்லை. அவர் ரொம்ப முடியாமல் இருந்த காலத்தில் கூட வந்து இவரை வந்து செய்யவே இல்லை. அப்படின்னும் பொழுது ஸ்டாலினை அவர் பெருசாக வந்து ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், தான் பிள்ளைய பற்றி தனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்துக்கு வேணால் நம்ம கலைஞரை பாராட்டோம். சார், அடுத்தபடியாக வந்து திமுகவின் மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, திரு விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்தவருன்னா கஞ்சா போட்டு வந்து எழுதி கொடுத்துருக்காரு, அதை சரக்கடிச்சிட்டு மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ ஆபாசமாக பேச சொல்லி உனக்கு யார் எழுதி கொடுத்தா? அவரே பேசுகிறாரானு யார் எழுதி கொடுத்தா? பேச யார் அனுமதி கொடுத்தா? கட்சி தலைமை. அவ்வளோதான். அவங்களுடைய தராதரம் இவ்வளோதான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்போ தலைமை இப்படி எழுதி கொடுத்து தான் நீ ஆபாசமாக பேசுகிற. கரெக்டாக பெண்களுடைய பிறப்பு உறுப்பை பற்றி நீ கேவலமாக ஒரு கெட்ட வார்த்தையாக சொல்லி நீ பேசுகிற. திருசா மாதிரி பஸ் விட முடியுமான்னு கேட்குற. முழுக்க பொம்பளைங்களை பற்றி பேசுகிறது, பொம்பளைங்களை பற்றி யோசிக்கிறது வெறும் இவ்வளோ தான் உனக்கு தெரியும்னாக்கா, இப்படிப்பட்ட கேடுகட்ட டேஷை எதற்காக கட்சி பேச்சாளராக அறிமுகப்படுத்தி எல்லா மேடைகளிலும் பேச விடுது? இப்படி பேசுறது பெண்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கனிமொழிகிட்ட கேளுங்க, தமிழிச்சி தங்கப்பாண்டின்ட்டு கேளுங்க, அம்மா துர்கா மாட்ட முடிஞ்சால் கேளுங்க. என்னம்மா இப்படிலாம் வந்து குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் பேசுகிற பேச்சுக்கு அங்கே கேட்குறவங்க நிறைய பேர் லேடிஸ் சார்.
அதுதான் பார்க்க வேண்டியது. கேட்குறவங்க லேடிஸ் இல்லை தம்பி, லேடிஸ் இருக்க கூட்டத்தில் இப்படி கேட்டுக்கிட்டனமா அவர் பேசுகிறாப்புல. நீங்கள் அப்படி தான் அதை பார்க்கணும். இந்த ஆள் பேசுகிறார் கேட்டுக்கிட்டனமா தெரிஞ்சு இப்படி பேசுவார்னு லேடிஸ் வந்து உட்கார மாட்டாங்க. லேடிஸ் இருக்காங்கன்னு கூட யோசிக்காமல் இவ்வளோ கேவலமாக பேசுகிற ஆளை ஒரு கட்சி அங்கீகரித்து வச்சுருக்கனாக்கா அவங்க தான் யோசிக்கணும். இப்போ நானாக இருந்தேன்னு வச்சுங்க, ஒரு வேளை நான்லாம் திமுகக்குள்ளே இருந்தேன்னா முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லி நான் தான் முதல்ல எதிர்கொள்ள எழுப்பியிருப்பேன். ஆமாம், இது என்ன அப்புறம் வச்சு இந்த ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன எலெக்ஷனை போய் சந்திச்சு நீங்கள் என்னென்ன ஓட்டு கேட்டு என்ன செஞ்சிருவீங்க சார்? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எம்பிங்களுக்கு, திமுக எம்பிங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. என்னன்னா, எலெக்ஷன் வந்துருச்சு, எல்லாருமே தொகுதியில் போயிட்டு அவங்க வேலையை போய் பாருங்க, பணியாற்றுங்க, நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் வந்து எனக்கு அறிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஏன்னா தேர்தல் சொல்லியிருக்காரு. நல்லா பாரு, வேற என்ன சொல்லியிருக்கு, தொகுதியில் போய் தங்கி வேலையை பாருங்கன்னு இருக்காரு. எலெக்ஷன் வேலையை பார்க்க சொல்ல அவங்க வேலையை. அதுக்கு அதானே சார் அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? 4.5 வருஷம் இல்லாத அக்கறை உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் வரும்போது தான் வருது. எம்பி போய் நீங்கள் தொகுதியில் இருக்கணும், தொகுதி மக்களுக்கு வேலை செய்யணும். ஏன் இதுக்கு முன்னாடி சொல்ல? ஆட்சி ஏற்றுலேருந்து சொல்ல வேண்டியதானே, அந்தந்த தொகுதியில் எம்பிக்கள் உட்காந்து வேலை பார்க்கணும், அது 15 நாளைக்கு ஒரு முறை எனக்கு அறிக்கையாக கொடுக்கணும்னு ஏன் சொல்லலை? பயம். ஒரு சைடு உங்களோட மனுக்கள்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, வாங்கி தண்ணியில் போடுவீங்க, இல்லாட்டி இடைக்கு போடுவீங்க. அதானே எம்பி இவ்வளோ நாள் இல்லாமல் நீங்கள் போய் நீங்கள் தொகுதியில் தங்குங்க, வேலை செஞ்சுங்க, 15 நாளைக்கு ஒரு முறை அறிக்கை கொடுங்கன்றதை எப்போ செஞ்சுருக்கணும்? பதவி ஏற்றுலேருந்து செஞ்சுருக்கணும். இதைத்தான் எம்எல்ஏவுக்கும் செஞ்சுருக்கணும். ஏன் செய்யலை? அப்போ எலெக்ஷன் வருது, விஜய்க்கு தன்னால் கூட்டம் வருது, நமக்கு காசு கொடுத்தாலும் கூட்டம் வரலன்ற ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும்போது தானே சரிங்க. இந்த பயம் வரணும், உங்களை ஒரு முறை ஆட்சியிலேருந்து அகற்றணும். அப்போ தான் வந்து மறுபடியும் நம்ம ஒழுங்காக செய்யாட்டி நமக்கு ஆட்சி கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் மட்டும்தான் இது போன தவறுகளை செய்ய மாட்டீங்க. அதனால் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது அது பேராக பார்த்தா முடியும் தமிழ்நாட்டுக்கு. இது வழக்கமாக எல்லா வாட்டி எலெக்ஷன் வந்தால் லாஸ்ட் மினிட்ல அவங்க பண்ணுறதெல்லாம் வழக்கம் தான். காசு கொடுக்குறது தானே? இல்லை வேலை செய்யுது, அதான் காசு கொடுத்து வேலை செய்யுது. தொகுதியில் போயிட்டு மக்களை சந்திக்கிறது எல்லாமே எல்லாம் பண்ணிச்சு. இப்போ திமுக காசு கொடுத்து சந்திக்கிற, வேற எதுக்கு சந்திக்கிறீங்க? காசு கொடுத்து சந்திக்கிறதுன்னு பொதுவாக சொல்ல முடியாது. பொதுவாக இல்லை, வெளிப்படையாக தான் சொல்கிறேன். நீங்கள் காசு கொடுக்கல, திமுக கொடுக்காம ஜெயிச்சிருவாங்களே. ஏப்பா நீ சொல்லுப்பா, அவன் மனசாட்சியில் கை வச்சு முடியாது. மனசாட்சியோட பேசுகிறேன். செலவு பண்ணுறது சார், செலவுக்கும் காசு கொடுத்து ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம். மக்களுக்கு காசு கொடுக்கல, மக்களுக்கு செலவு பண்ண காசு கொடுக்குறீங்க, கரெக்டு தான். அதானே தொகுதிக்கு வேட்பாளர் செலவு பண்ணுறாங்க. யாருக்கு கொடுக்குற காசை? வேட்பாளருக்கு கொடுக்குறாங்க. மக்களுக்கு ஏன் காசு கொடுத்த? செலவு கொடுத்த, அதானே? அப்போதானே சொல்ல போகிற. கொடுக்குறீங்கள காசு இல்லாமலாம் நீங்கள் எந்த நம்பிக்கையில்? காசு இல்லை, காசுன்னு ஒரு மேட்டர் இல்லாட்டி திமுக வந்து வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படியா? எஸ். இப்போ காசு கொடுத்து தான் திமுக எத்தனை வருஷம் ஆட்சிக்கு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லைன்னு சரி, இப்போ ஒருவேளை இவங்க எந்த காசும் கொடுக்கல, தோத்துருவீங்க. இல்லை சார், அப்படி இல்லை சார், தன்னெழுச்சியா வருதுன்றீங்க. தாவேக்கா என்னது தன்னெழுச்சியா தாவேக்கா கூட்டம் வருதுங்கிறீங்க. அப்புறம் நாளைக்கு இப்படி வர கூட்டத்தை பார்த்தா நாளைக்கு பார்க்க சிஎம் முதல்வர் ஆயிடுவாரா விஜய் அவர்கள்? பொறுத்து இருந்து பாருங்க பாருங்க. ஆனால் காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறது காசும் இல்லைங்க, கொடுக்க மாட்டாங்க. அதான் ரெண்டுமே உண்மை. சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். அதெல்லாம் 6 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. எப்படி அவங்க திரு விஜய் அவர்கள் வேலை செய்கிறான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் என்னென்ன நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேசணும்ல, அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் கொடுத்து இன்னும் டீட்டெயிலாக கரூரில் வர கலவரத்தை பற்றி நீ டீட்டெயிலாக பேசுவோம். கரூரில் வந்து எவ்வளோ பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். கலவரம்னா என்னது? அரசியல் கலவரமா? அரசியல் கலவரம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அன்றைக்கி ஏதாவது குரல் வித்தை காட்டுறதுக்கு திமுக ஏதாவது ஏற்பாடு பண்ணும். பண்ணாமல் இருக்காது. இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண விடாமல் சார் அரசியல். அதான அரசியல். அதுதான். அதை மீறி எப்படி மக்கள் வராங்க விஜய்க்கு பெரிய வரவேற்புன்றதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அரசியல் பாடம் நீங்கள் இவருக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் உங்களுக்கு அரசியல் பாடம் எடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. யார் ஜெயிக்கிறாங்கன்றதை களத்தில் பார்ப்போம். வீக்கெண்டில் வர அரசியல் தலைவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனுக்கு எடுக்க போகிறாங்களான்ற ஒரு கேள்வி வரும்ல சார். வார கடைசியில் எனக்கு சனிக்கிழமை நீ தான் சொல்லிட்டு இழுத்து போட்டு அடிக்க போகிறாரு. அதை உட்காந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேச போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நன்றி. நன்றி தம்பி.